ஹலோ கைஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 25, 26, 27 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்திட்டோம். பட் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்லா ஒப்பந்தம் சொல்லுவாங்கப்பா. 1972ஆம் ஆண்டு போடப்பட்டிருக்குங்க ஜூலை மாதம். ஸோ அப்போ இந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம். பட் இதையும் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. பார்ப்போம் இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் மயோனஸுக்கு ஓராண்டு தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மயோனஸில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் ஒரு பெண் இறந்து போயிடுவாங்க. அதன் காரணமாக கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சால்மோன் நெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா காரணமாக தான் இந்த உணவு விஷமாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உணவுன்றது விஷமாக மாறும் ரொம்ப நாள் வச்சுருந்தா. ஆனால் அந்த முட்டையின் மூலமாக தயாரிக்கக்கூடிய மயோனஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதால மயோனஸுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து டேரெக்டாக திருக்குறள் போயிடலாங்க. கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலைக்கட்டதனோடு நேர் அப்படின்றாங்க. அப்போ கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறான், அவன் கொடியவனாக இருக்கானா, அவனை அரசன் தண்டிச்சு கொலை தண்டனை கொடுக்கலாம், அப்படி கொலை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு நிகரானதுன்றாங்கன்னா, ஒரு பயிர் விளையும் போது அங்கே அந்த கலையை முளைக்கிறது தெரியுங்களா, அந்த கலையை எடுக்கிறதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The next one, முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம். அப்போ கருணாநிதி பெயரில் எங்கே தொடங்க போகிறாங்க? கும்பகோணத்தில் தொடங்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க போதுங்க. ஜஸ்ட் வாட்னு போட்டு வந்தாலே போதுங்க. சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்த நடவடிக்கையால் தண்ணீர் நெருக்கடி அபாயத்தில் பாகிஸ்தான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிக்குமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. 1960இல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் ஆயூப் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணாங்க, இந்த சிந்து நதி ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போது கிழக்கே ஓடும் ராவி, பிஎஸ், சட்லஜ் நதிகள் இந்தியாவால் கட்டுப்படுத்தப்படும் சொல்லிட்டாங்க. மேற்கே ஜீலம், சென்னாப், அப்புறம் சிந்து, இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானால் கட்டுப்படுத்தப்படும் சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்படுகிறது. ஏன்னா இந்தியா வழி தான் என்ன ஆகுது, எல்லா நதியும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் கூறப்படுகிறது. இந்த நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் வேண்டாங்க, அவ்வளோதாங்க. ஸோ கிரிட்டிக் நியூஸ் இதில் போய்ட்டு அடுத்த நாள் 26ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பர் பாருங்கள். இந்த இடத்துல மாதம் ரூபாய் 200 கட்டணத்தில் இணைய சேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வசதி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா அரசு பாரத் நெட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. பட் இது வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லதுன்றதை தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து திருவள்ளாங்காடு, இதெல்லாம் தேவையில்லைங்க. திஸ் ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழகத்தில் 4வது இடம். திருப்பி என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோலார் பவர் பிளானட்டில் தமிழ்நாடு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் இப்போ 4th ஆகிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸ்லையும், குஜராத் செகண்ட் பிளேஸ்லையும், மகாராஷ்டிரா 3rd பிளேஸ்லையும், தமிழ்நாடு 4th பிளேஸ்லையும் வந்துடுச்சு. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் கேட்போங்க. அப்போது 4th பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள் போதும். அடுத்தது, ஸோ தான் ஊராட்சி சுதந்திரமான செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்படியே இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். 1993 ஏப்ரல் 24இல் 73வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசால் கொண்டு வந்தோடனே 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இயற்றப்படுதுங்க. அப்போ ஊராட்சிக்குன்னு சொல்லிட்டு எதனா நிதி இருக்குன்னு கேட்டால் கிடையாது. மத்திய மாநில அரசுகள் திட்டங்களுக்கு பார்த்தீங்களா, அது சார்ந்து தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை படிச்சிருக்கீங்களா, அதை ரீகால் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான குறள் பாருங்கள், கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் மென்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவன் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும். ஸோ நீங்கள் உயரணும்னு நினைக்கிறப்போ உன் புகழுக்கு களங்கம் தரக்கூடிய எந்த செயலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. திருவள்ளுவர் போகிற போக்கில் சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காங்க. 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னா, ஆஸ்திரேலியான்ற நாடு என்ன ஆயிடுச்சுன்னா, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி, சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றிருக்காங்க.
அந்த மாதிரி வருமானு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, ஜாதி பெயரில் பள்ளிகள் செயல்படுவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா சந்துரு குழுங்க. நோட் பண்ணுங்கள். பள்ளி புத்தகங்களின் குழந்தைகள் உதவி எண் பார்த்திங்கன்னா 1098144117 என்று கொடுத்துருக்காங்க. மணற்கேணி செயலி மூலம் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கஷ்டமான பாடங்களை நீ படித்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை வரைமுறைப்படுத்த பாலசுப்ரமணியம் தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ பாலசுப்ரமணியம் குழு வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை வரைமுறை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் போதுங்க. ஸோ 7 மாவட்டங்களில் ஸ்டெம் ஆய்வகங்கள், இது எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, பட் ஆனால் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாங்க. நீங்கள் வானவியல் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றம் இருக்கும். ஸோ அந்த சயின்ஸ் டெக்காக அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படியே வந்தீங்கன்னா ஓகேங்க. ஐ திங்க் 26 முடியுதுங்க. 27ஆம் தேதியான நியூஸ் பேப்பர் பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நியூஸ், மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் விசாரணையின்றி சிறைன்னு சொல்லிட்டு சட்ட திருத்த மசோதாவை பேரவையில் தாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா மருத்துவ கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா பொது இடங்களில் கொட்டி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. விசாரணையே கிடையாது தான், டேரெக்டாக என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓகேங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு கடன் உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எழுத வேண்டிய விஷயங்க. ஏன்னா உறுதுணை என பெயரில் இந்தியாவில் இந்த திட்டம் உறுதுணை எனும் பெயரிலான இந்த திட்டம் மாவட்ட கூட்டுறவு வங்கியால் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வங்கி மாவட்ட கூட்டுறவு வங்கி. யாருக்கான உறுதுணைன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கடன் உதவி தராங்க. எவ்வளோ கோடினா 25 கோடிங்க செலவில் கடன் உதவி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கீம், யாருன்னா யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், கடனை வசூலிப்பதில் கடுமை காட்டினால் சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முறைப்படுத்தப்பட்ட வங்கிகள் மூலமாக வாங்குறது இருக்குது, அந்த கந்து வட்டிக்காரர்கள் மூலமாக வாங்குறது இருக்குது. இந்த கந்து வட்டிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ரொம்ப கடுமையாக உங்கள்கிட்ட வசூல் பண்ணாங்களா அவங்களுக்கு சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கடும் வறுமையிலிருந்து 17 கோடி பேர் மீட்பு அப்படின்னு சொல்லியிருக்கு உலக வங்கி. நோட் பண்ணுங்க கைஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வறுமை மற்றும் சமத்துவம் என்ற தலைப்பில் அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டது உலக வங்கி. அப்போ நாளொன்றுக்கு 200க்கும் குறைவாக சம்பாதித்து வாழ்பவர் கடும் வறுமையில் இருப்பார்கள் என வரையறுக்கப்பட்டிருக்காங்க. 200 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் இதில் இருக்கீங்க, வறுமையில் இருக்கிறீர்கள் அப்படின்றத ஏற்றுக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் ஓகே, தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ அந்த 3 நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ காய்ஸ், எக்ஸாம் வந்துருச்சு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் இல்லைன்றதான் நினைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு காதில் கேட்டுட்டு போங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.